வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம். நாடு கடத்தப்பட்ட ஒப்பந்த கொலையாளி வெலிகம சகான் கைது. ஜாட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் குடும்பத்துடன் உயிர்மாய்ப்பு. பூப்புனித நீராட்டு விழாவில் ஆடிக்கொண்டிருந்த இளைஞன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. ரயில் சாரதிகள் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முதியோருக்கான ஜூலை மாதத்திற்கான நிவாரண கொடுப்பனவுகள் நாளை 30ஆம் தேதி முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 6,768 பயனாளிகளுக்கான ரூபாய் 3,400 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நிவாரணத் தொகை பயனாளிகளின் அஸ்வசும வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் ஜூலை 30ஆம் தேதி முதல் அவர்களின் அஸ்வசும வங்கிக் கணக்குகளிலிருந்து தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோத்சவம் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ கொடியேற்றத்துடன் மகோத்சவம் ஆரம்பமானது. இந்நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாய பூர்வமாக கொடிச்சலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதேவேளை நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் உள்ள நல்லூரான் வளைவிலும் கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலுள்ள நல்லூரான் தெற்கு வாசல் வளைவிலும் சேவல் கொடி நாட்டப்பட்டது. இன்று ஆரம்பமான நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோத்சவத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் பைரவர் உற்சவம் நடைபெற்றது. இன்றிலிருந்து தொடர்ந்து 25 நாட்களுக்கு மகோத்சவம் இடம்பெற்று சப்பரம், தேர், தீர்த்தமன்று நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவம் நிறைவு பெறும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல் உறுப்பினரான வெலிகம சகான் என்று அழைக்கப்படும் ஜகான் திசிகளும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இந்தியாவின் சென்னையிலிருந்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வெலிகம பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய இவர் பாணந்துறை மற்றும் களத்துறையில் நடந்த 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலும் மட்டக்குழியில் பத்தே சுரங்க என்ற நபரை சுட்டுக் கொண்ட சம்பவத்திலும் முக்கிய சந்தேக நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அவர் ஒரு ஒப்பந்த கொலையாளி என்றும் குறிப்பிடப்படுகிறது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் களத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பேராதனை ஜகலதென்ன சுனிலகம பகுதியில் உள்ள வீட்டில் அவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்துள்ளவர்கள் 52 வயதுடைய ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவரும் 44 வயதுடைய அவரது மனைவி மற்றும் அவர்களது 17 வயதுடைய மகள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து பிராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மல்லாகம் பகுதியில் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வொன்றில் நடனமாடிக்கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்டத்தரிப்பு பல்லசுட்டி பகுதியைச் சேர்ந்த அஞ்சராசா அலெக்ஸ் என்பவரே மேற்படி உயிரிழந்துள்ளவர் ஆவார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மல்லாகம் பைரட்டால் பகுதியில் நேற்றைய தினம் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்வுக்கு சென்ற இளைஞர் அங்கு உணவு அருந்திக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது ஒலிபெருக்கியில் பாடல் ஒலிக்கும் போது எழுந்து சென்று அந்த பாடலுக்கு இளைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியுள்ளார். அப்போது திடீரென கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக அவரை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டன. மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெல்லிப்பள்ளி போலீசார் நெறிப்படுத்தினர். மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர்.
லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்துவ இந்த வேலை நிறுத்தம் ஜூலை 30 மற்றும் 31 ஆகிய தினங்களில் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். நிர்வாக பிரச்சினைகள், பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு கோரி இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சாரதிகள் தங்களது பிரச்சினைகள் குறித்து பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று ரயில்வே பொது மேலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு எட்டப்படவில்லை என சந்தன விஜயதுவ தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.